லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சங்கரி, என்னங்க? பை எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. இது வரேன். சங்கரி, சீக்கிரம் வா. வரேங்க. வரேன். இந்தாங்க. ரஜினி ரெடியா? பார்த்திபா, என்ன வெளிய கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. ரஜினி வந்துட்டேன். பார்த்திபா பாரு, எல்லாம் ஓகே தானே? பட்டு புடவை, நகை, அப்புறம் பூ கூட வச்சிருக்கேன். எல்லாம் சரியா இருக்கா? ஏதாவது சொல்லு, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஒரு சின்ன குறை கூட இல்ல. பக்கா எல்லாம் சரியா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏங்க, சொன்னா நம்ப மாட்டீங்களா? அத்தை, நீங்களே சொல்லுங்க அத்தை. ஆமா ரஜினி, ரொம்ப அழகா இருக்க. ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்களாப்பா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போறோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா? என்னப்பா குழப்பற? அதான் மாமா, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு பார்த்திபனோட அப்பா அம்மாவை கூப்பிட போறோம். ஓ, ஆமால. ஆமா கூப்பிடுங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க பார்த்திபா. ஆனா அனிதா அங்க இருப்பா இல்ல? பார்த்திபா, ரஜினியை கொஞ்சம் பாத்துக்கோப்பா. அத்தை, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. பார்த்திபா, மறுபடியும் கேக்குறேன், எல்லாம் ஓகே தானே? உங்க அம்மாவுக்கு பிடிக்கும்ல? உன்னை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எங்க அம்மாக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். வா போலாம். அம்மா போயிட்டு வரோமா? மாமா வரோம். மாமா போயிட்டு வரோம். சரிப்பா. பாய் ராதிகா. பாய் பத்மாமா. பாத்து பத்திரம். சரி சங்கரி, நான் போயிட்டு வரேன். எப்ப பாரு மறந்துறேன். கமலா, என்னங்க? அந்த சாவி எடுத்துட்டு வாமா. இதோ வரேன். சீக்கிரம் வாயா. வரேன். இப்ப பாருங்க, எதையாவது மறந்துகிட்டே இருக்கீங்க. அம்மா, டேய் நில்றா. என்னம்மா? என்னடா அம்மாங்கிற? எங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவ பின்னாடியே போயிட்ட. இப்ப திரும்பி வந்திருக்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அனிதா செஞ்சது சரின்னு சொல்றியா? ராகவிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? டேய், உன்னை வச்சுக்கிட்டு தானே தட்டை மாத்தணும். அங்க நீ அமைதியா இருந்ததுனாலதான் நாங்க பொறுமையா இருந்தோம். அப்பவே முடியாதுன்னு சொல்லிருக்க
பார்த்திபன் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்காக இவன் அனிதா கிட்ட பணம் கேட்டிருக்கான். என்னை விட்டுட்டு வரணும்னு அனிதா கண்டிஷன் போட்டிருக்கான். அதனால வந்த குழப்பம்தான் இது எல்லாம். எது அனிதாவால வந்த குழப்பமா? இல்ல ரஜினி, இல்லவே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே எல்லா குழப்பமும் ஒன்னாலதான். என் புள்ள வாழ்க்கையை நீ ரொம்ப சோதிச்சுட்ட. அம்மா, ஏன் என் மேல எந்த தப்பும் இல்லையா? பார்த்திபா, என்னப்பா சொல்லுங்க, என் மேல எந்த தப்பும் இல்லையா? ஆரம்பத்திலே நீங்க அனிதா கிட்ட கண்டிப்பா பேசியிருந்தீங்கன்னா இது எல்லாமே சரியா இருக்கும். ஓ, எல்லா தப்பும் எங்க மேலன்னு சொல்றியா? நீ ஏன்டா அப்படி பேசுற? மா, நான் உங்களை மட்டும் சொல்லலம்மா, ஒவ்வொருத்தர் மேலயும் ஒவ்வொரு தப்பு இருக்கு. என் மேல, உங்க மேல, அனிதா மேல, ரஜினி மேல, எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. சரி, இப்ப அதெல்லாம் விடுங்கம்மா. இன்னைக்கு நாங்க வந்த விஷயமே வேற. ரஜினிக்கு தாலி பிரிச்சு போட போறோம். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா அத்தை, இப்ப எல்லாமே சரியா போச்சு. நானும் எங்க வீட்ல இருக்கிறவங்களும் கூட பார்த்திபனை முழுசா ஏத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க வரணும் மாமா. அத்தை, ஆமாம்மா, ப்ளீஸ்மா. முடியாது. என்னம்மா சரியா போச்சு? நீ சந்தோஷமா இருப்ப. ராகவிக்கோ அவ குடும்பத்துக்கோ யார் பதில் சொல்றது? நாங்க தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது தெரியுமா உனக்கு? மா, அவங்களுக்கெல்லாம் யாரும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி ராகவி கிட்ட தெளிவா பேசியாச்சு. இல்லங்க, இது சரிப்பட்டு வராது. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? டேய் டேய், நீ இப்படி மாறுவதை நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. இல்ல இல்ல, நான் முதல்ல அனிதாவுக்கு கால் பண்றேன். நீங்களும் அனிதாவுக்கு கால் பண்ணுங்க, நானும் பண்றேன். இங்க பாருமா, நான் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க, மாறி மாறி நடந்துக்கிறீங்க. டேய், பெத்தவங்கங்கிற மரியாதை இல்லாம அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க நீ. என்னடா அப்படி பண்ணிட்டான்? அப்பா, ரஜினி என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தினப்போ நீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்க. அத நானே பார்த்தேன். ஏன் இப்ப தேவையில்லாம கோவப்பட்டு எங்களை வீட்டை விட்டு விரட்டுறீங்க? அனிதா ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் ஆடுறீங்கப்பா. பண்ணுங்க பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பண்றேன்டா, பண்றேன், பண்ணத்தான் போறேன். வரட்டும், நானா அவளான்னு பாக்குறேன். அதையும் பாப்போம்டா, இருடா. ஒரு நிமிஷம் இரு. மா, சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? எல்லாருமா சேர்ந்து இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கின வரைக்கும் போதும். நீ ஒண்ணும் வாங்க வேணாம், முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு. மா, இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணி கத்திட்டு இருக்க? ஆமாடி, உன்கிட்ட கத்தணும்னு எனக்கு வேண்டுதலு, அதான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். ரஜினிக்கு தாலி பிரிச்சு கோக்க போறாங்களாம். எங்களை கூப்பிடுறதுக்கு ரஜினியும் பார்த்திபனும் வந்திருக்காங்க. என்னது, தாலி பிரிச்சு கோக்க போறாங்களா? அனிதா, நல்லா அவங்கள நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு அனுப்பி விடாம எனக்கு எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா உள்ள போகாம அவங்க நகர மாட்டாங்களாம். நான் இந்த வீட்டு மருமகன்னு வாசல்ல ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. மா, அவ அப்படிதாம்மா பண்ணுவா. அவன் வேற கூட இருக்கான்ல. நிச்சயமா அவங்க ஏதோ பிளான் போட்டு தான் வந்திருப்பாங்க. மா, இத பாருங்க, என்ன நடந்தாலும் அவங்கள உள்ள மட்டும் விடாதீங்க. இதோ நான் வந்துட்டே இருக்கேன். அவங்க உள்ள வந்தாங்க, விரட்டி அடிங்க சொல்லிட்டேன். ஏய், எதுக்குடி இப்படி பேசுற? நான் உடனே வரேன். என்ன கமலா, என்ன சொல்றாவ?
அவ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கலாம். ம், வரட்டும் வரட்டும். எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே, வரட்டும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பார்த்திபா ப்ளீஸ், பிரச்சனை பண்றதுக்கும் கோவப்படுறதுக்கும் நம்ம இங்க வரல. ஏங்க, இவங்க தான் அனிதாவோட பேச்சை கேட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க என்ன போய் சும்மா இருக்க சொல்றீங்க? ஓஹோ, நீ இப்ப என்ன சொல்ற? இவள நாங்க மருமகளா ஏத்துக்கணும். ம்? அதெல்லாம் முடியாது. அம்மா, தயவு செஞ்சு புரியாம பேசாத. முன்னாடி கூட நீங்க கேட்டதுனாலதான் இவளை வீட்டுக்கும் கோயிலுக்கும் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ மனசார அவ இந்த வீட்டோட மருமகளா வந்து நிக்கிறா. ஆனா நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப வீட்டை விட்டு துரத்துற? இங்க பாரா, நீ தேவையில்லாம இங்க நின்னு பேசிட்டு இருக்காத. அதான் நாங்க வர முடியாதுன்னு சொல்லியாச்சுல. கிளம்புங்க, இங்க கிளம்புங்க. அம்மா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றமா. அப்புறம் 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படி நடந்தா அதை நாங்க பாத்துக்கிறோம். அனிதா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. அவ வந்த பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ வரதுக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. போங்க. ஏங்க, இவங்க கிட்ட எப்படி பேசினாலும் கேட்க போறது இல்ல. நீங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க. போதுமாங்க, போதுமா? இதான் இவங்க. வாங்க போலாம். எங்க வாங்க வாங்க. விடு பார்த்திபா. சொன்னா கேளு ரஜினி. பார்த்திபா வா. விடு, விடு பார்த்திபா. வர மாட்டேன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு. வேண்டாம், இதுக்கு மேல நமக்கு இங்க மரியாதை இல்ல. பார்த்திபா, நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் இந்த வீட்டு மருமக. இது ஏன் உரிமை. இன்னைக்கு நானும் அவங்களான்னு பாக்குறேன். அவங்க வராம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஏங்க, சொன்னா கேளுங்க. வர மாட்டேன்னு சொல்றேன்ல. ரஜினி, கலகம் பிறந்ததா வழி பிறக்கும். நானும் அவங்களான்னு பாத்துருவேன். ரஜினி வேண்டாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு பார்த்திபா. ஏங்க, உங்களை புரிஞ்சுக்காத இவங்களுக்காக நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க? நீ கஷ்டப்பட்டிருக்கியே. நான் உன்னை புரிஞ்சுக்காத போலாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. பொறுமையா காத்துட்டு இருந்தல்ல, அதுதானே நான் இப்ப செய்றேன். ஏங்க, இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க. அனிதா வேற வந்துட்டு இருக்கா. ஐயோ, இவங்க பெரிய பிரச்சனை பண்ணாம போக மாட்டாங்க போல இருக்கு. அதுக்கு தான் கிளம்ப சொன்னோம். எங்க கேக்குறாங்க அவங்க? ஏங்க, இவங்க வரலன்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்காதா? உங்க ஃபங்க்ஷனை செமையா நான் நடத்துறேங்க. அது கிடையாது பார்த்திபா. நான் என் குடும்பத்துக்காக பல சந்தோஷம், துக்கம், கஷ்டம், எவ்வளவோ அவமானம் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவையா ஒரு மருமகளா என் அங்கீகாரத்துக்காக போராடுறேன். அந்த நிமிஷம்தான் இது. உன் அம்மா, அப்பா, அனிதா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அதை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இது. இதை நான் விட மாட்டேன். அதுக்கு இல்ல ரஜினி. பார்த்திபா, நீ எதுவும் பேசாத. ம்? அனிதா வந்துட்டா.
அனிதா பாத்தியா? என்ன 2 பேரும் தர்ணா பண்றாங்களா? பண்ணட்டும், நீங்க உள்ள போங்க. ம். அனிதா இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாமா, தன்னால கிளம்பி போவாங்க. இவளை பார்த்தெல்லாம் நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. எவ்வளவு நேரம் அவன் இப்படியே நிப்பான்? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நிப்பா, இல்லனா அவங்க வீட்டுல போன் வர வரைக்கும் நிப்பா. நின்னுட்டு போட்டு விடுங்க. இல்லம்மா, அவனும் இல்ல சேர்ந்து நிக்கிறான். ஏன் வேணும்னா 2 சேர் கொண்டு போய் கொடுங்களேன். இதான் உங்க வீக்னஸ் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?